ஹாய், குட் ஆஃப்டர்நூன். அப்புறம் இன்னைக்கு டியூட்டி முடிச்சுட்டு மீன்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் பெர்மிஷன் எடுத்துகிட்டு போகிறேன் ஏர்லியா. அப்புறம் என்ன சொல்லணும்னா, நம்ம ரிசர்ச் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே என்ன சொல்லுதுன்னா, இன் ஃபியூச்சர் வந்து எல்லாருக்கும் வந்து மேரேஜ் மேலே உள்ள நம்பிக்கை போயிடும். யாருமே வந்து கல்யாணம் வேண்டாம். இப்போ நிறைய வருது இல்லை, லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஸோ மெனி திங்ஸ். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், அது அவங்களோட இஷ்டம், என்னவும் பண்ண விட்டோம். அப்போ வந்து ஏன் இந்த மாதிரி குறையுது அப்படின்னா, நம்ம கரண்டாக இந்த சுச்சுவேஷன் வந்து மாறினா தான் அந்த மேரேஜ் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையே வளரும். இப்போ டிவோர்ஸ் அதிகம். ஏன்னா சொல்கிறாங்க, யாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இல்லை, அப்படி இப்படி அப்படின்னு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட்டே வாழ்க்கை ஆயிடக்கூடாதுல்ல, அதுவும் நம்ம நோட் பண்ணணும். ஓகேயா? நீங்கள் இப்போ ஹஸ்பண்டாக இருக்கலாம். ஹஸ்பண்டாக இருக்கவங்க ஜஸ்ட் 1 மினிட் திங்க் பண்ணலாம். என் பொண்ணை நான் என் ஒய்ஃபை ட்ரீட் பண்ணுற மாதிரி என் பொண்ணை யாராவது ட்ரீட் பண்ணால் வில் யூ அக்செப்ட் அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்கள். மாமியார் என்ன நினைக்கலான்னா, ஏன் மருமகளை ட்ரீட் பண்ணும்போது என் பொண்ணை வந்து நான் வந்து என் மருமகளை ட்ரீட் பண்ண மாதிரி என் பொண்ணை நான் யாராவது ட்ரீட் பண்ணால் வந்து இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்றது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும், எல்லாருக்கும் எமோஷன்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே பாசிட்டிவ்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே நெகட்டிவ்ஸ் இருக்கும். எல்லாம் பேலன்ஸ் பண்ணி போகணும். ஏதோ இவங்க எல்லாம் செயின்ட் மாதிரியும் நம்ம ஏதோ வந்து கச்சடா மாதிரியும் பண்ணுறாங்க, அதுதான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்க. ஓகே, எனிவே மேரேஜ் லைஃப் மேலே நம்பிக்கை வரணுன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து மாறணும். நான் ஸோ மெனி விஷயத்தில் மாறணும். ஓகே, எனிவே தேங்க்யூ அண்ட் டேக் கேர். பை பை. கீப் on supporting us.